எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அந்த இடத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு சொன்னார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கும் அவருடைய அன்பு திருமுகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உங்களை அவர் நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை விடுதலையாக்க அவர் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து விட்டார். அவர் இந்த இடத்துல இருக்கிறார். நல்ல கண்களை மூடி, 2 கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசப்பான்னு சொல்லுவோமா? நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். நாங்கள் தாண்ட முடியாதபடி இருக்கிற செங்கடல் போன்ற பிரச்சனைகள் அது வழிவிட போகிறது. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. யோர்தான் போன்ற தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். கோலியாத்தை இன்றைக்கு இந்த ஆராதனை மூலம் ஜெயிக்க, இந்த ஆராதனை மூலம் ஜெயிக்க கர்த்தராகிய நம் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், அந்த வல்லமை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். புதிய ஒரு தைரியத்தையும் புதிய ஒரு உணர்வையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க, புதிய சுகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம்
தாயும் நம் தகப்பனும் அவர்தான். தாங்கும் எம் நங்கூரம் அவர்தான். நம் அடைக்கலம், நம் கோட்டை, நம் துருகம் அவர்தான். அவரை போல நல்ல தெய்வம் இல்லை. என்னை உன்னை காக்க நம் ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். உங்க மனதை ஒரு நிலைப்படுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டாம். இருப்பது ஒரு கொஞ்ச நேரம். அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். 2 கைகளை உயர்த்தி Thank you Jesus. Hallelujah. கண்மலை என் அடைக்கலமே. இந்த ஆராதனை வேளையிலே அப்பா உம்முடைய மகிமையை பொழிந்தருளுவீராக. சோர்வுகள் அகன்று போகட்டும், பலவீனங்கள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். புத்தி மாறாட்டங்கள் அகன்று போகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், ஒரு புதிய தைரியம் உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், இம்மானுவேலர், இயேசு ரட்சகர். உங்களுக்கு தெரிந்த பாசை, அதாவது தமிழில் கொஞ்ச நேரம் அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவோமா? நன்றி அப்பா. Thank you. Jesus. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்து. ஹalleluya.
சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு நல்லவராய் இருக்கிறாரா? நேற்று நல்லவராய் இருந்தாரா? போன கிழமை நல்லவராய் இருந்தாரா? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் நல்லவராகவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொன்னார். ஆமென். மனிதர்கள் மாறலாம், நம்பினோர் கைவிடலாம், இயேசுவோ என்றென்றும் மாறாது. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். இப்போதும் கூட இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் வருவீர்களானால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த பாடலை பாடி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆறுகளை தாண்ட செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அக்கினியில நீங்க நடந்தாலும் வேகாமல் உங்களை பாதுகாக்க போகிறார். சிங்க குகையாயிருந்தாலும் தூதனை அனுப்புவார். சிங்கம் உன்மேல் அதனுடைய பற்கள், அதன் வாய் உங்க மேல படாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பார். ஹல்லேலூயா. பார்வோனின் கையிலே நின்று காக்க வல்லமை உள்ள தேவன். இயேசு நல்லவர். ஓகே, போமா. சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என்னுடைய கூட கருகாமல் புகை கூட அழுகாமல் கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நாங்கள் போகாமல் அவர் கிருபை எங்களை தாங்கினது. ஹல்லேலூயா. அளவிட்ட சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அளவிட்ட சோதனை
Hallelujah, hallelujah, hallelujah. Yesu நீர் பெரியவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே மாறாத கிருபை, விலகாத கிருபை. நம்மை விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி சொன்னார். அன்று தொடக்கம் இன்று வரை நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். எங்களுடைய நடந்து வந்த வழிகளை சற்று திரும்பி பார்க்கிற நேரத்தில் இவ்வளவு அசம்பாவிதங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், ஆனாலும் சத்துருவானவன் எங்கள் உயிரிலே, எங்கள் ஜீவனிலே கை வைக்க நான் ஆராதிக்கிற தேவன் விடவில்லை, விடவில்லை. எத்தனையோ பேர் மரித்து போனார்கள் எங்கள் கண் முன்னாகவே. சின்ன சின்ன வயதுல நாங்களும் போக வேண்டிய ஆக்கள் தான். அந்த விபத்திலே, அந்த ஆக்சிடென்டில், அந்த குண்டு தாக்குதல்களில். ஆனாலும் நிற்கிறோம் என்றால் அவர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தில். இந்த வரியை மாத்திரம் பாடுவோமா? பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே நன்றி இயேசுவே. அப்படியோ நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. நன்றி உள்ள இருதயம் அவரை துதிக்கும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒருவரும் சேராவளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவன், மனிதரில் யாரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். அவர் ஆராதிச்சு கொண்டே இருங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள்
எங்கள் தேவன் நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீர் மாத்திரமே உன்னதர், நீர் மாத்திரமே பெரியவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை நீரே உன்னத, நீரே நீரே உம்மை ஆராதிப்பேன். ஏல்மோலான் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏல்மோலான் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. ஏல்மோலான் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை. ஏல்மோலான் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர், உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. தேவ பிரசன்னத்தை உணர ஆயத்தமா? தேவ மகிமை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? நீரே ஆயத்தமா? உம்மை ஆராதிப்பீரே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே yes, நீரே hallelujah, hallelujah. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஓ நீர் ஒருபோதும் ஒருபோதும் மாறாதவர். நீரே தேவன் என்றென்றும். ஆமென். நீரே, நீர் ஒருபோதும் ஒருபோதும் மாறாதவர். நீரே தேவன் என்றென்றும். ஆமென். அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். வல்லமையான பரிசுத்த ஆவி எங்கள் மேல் வாருமே. அபிஷேகம் என் மேல் இறங்கிடுதே. பரிசுத்த ஆவி எங்கள் மேல் வாருமே. அபிஷேகம் என் மேல் இறங்கிடுதே. அபிஷேகம், அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். வல்லமையான பரிசுத்த ஆவி எங்கள் மேல் வாருமே. அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். வல்லமையான பரிசுத்த ஆவி எங்கள் மேல் வாருமே. அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். ஓ உம்முடைய அபிஷேக மழை
யாவரும் கைகளை உயர்த்துவோம். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்ப இதோ அவருடைய கரம் விரிக்கப்பட்டு இருக்கிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இதோ ஊற்ற போகிறார். இதோ ஊற்றிக் கொண்டிருக்கிறார். சுத்த தண்ணீரை தெளிப்பேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். இன்றே கர்த்தர் ஊற்றுகிற நாள். இன்றே ரட்சிப்பின் நாள். இதுவே அபிஷேகத்தின் நாள். இதுவே வல்லமையின் நாள். இதுவே சுகம் கிடைக்கும் நாள். இதுவே விடுதலையின் நாள். இதுவே அற்புதத்தின் நாள். எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? தேவ பிரசன்னம், தேவ வல்லமை இதோ உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன்னை சூழ்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை சூழ்கிறது. தேவ மகிமை சூழ்கிறது. ஓ ஹalleluya. அவருடைய அபிஷேகம், அவருடைய ஜீசஸ், அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, மகிமை, மகிமை. உந்தனாவிய அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. உந்தனாவிய அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. உந்தனாவிய அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. வல்லமை அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். ஆயத்தமாயிருக்கிறீர்களா? தட்டுகிறார், தட்டுகிறார். ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தட்டி கொண்டிருக்கிறார், தட்டி கொண்டிருக்கிறார். பலவந்தமாய தேவன் வரமாட்டார். தட்டி கொண்டிருக்கிறார், தட்டுகிறார். உன் இதய கதவை திற. கடினமான இருதயத்தோடு நீ அவருடைய பிரசனத்தை உணர முடியாது. கடினமான இருதயத்தோடு அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு காலமும் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஹalleluya. இந்த நேரத்தில் கேளுங்கள், என்னை நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆவியானவரே. உடைய வல்லமையால் நிரப்புங்க, உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நான் சும்மா வந்து சும்மா போகக்கூடாது. நான் வீணாய் போகக்கூடாது. உடைய அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. இதோ கர்த்தருடைய அக்கினி கேட்கிற யாவர் மீதும். இதோ கர்த்தருடைய வல்லமை. Fire in the name of Jesus. Fire. கேட்கிற ஒருவர் மீதும். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? இதோ கர்த்தர் ஊற்றுகிறார். வேதனையோடு வந்திருக்கிறாயா? மனசோர்வோடு வந்திருக்கிறாயா? அவருடைய அபிஷேகம் காயங்களை குணப்படுத்து. அவருடைய அபிஷேகம் நோய்களை குணமாக்கு. அவர் அபிஷேகம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க. அவருடைய அபிஷேகம் உன்னை விடுதலையாக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நனைவோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நனைவோம். ஹalleluya, ஹalleluya. யாவர் வாய்களை விரிவாய்த்தர, விரிவாய்த்தர. நான் உன்னை நிரப்புவேன். நான் உன்னை நிரப்புவேன். வாய்களை விரிவாய்த்தர. நான் உன்னை நிரப்புவேன். நடந்தது போல இன்றே ஊற்றி அதே வல்லமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. வல்லமை, வல்லமை, வல்லமை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம். இதோ நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார்.
தீபங்களாய் இதோ கர்த்தருடைய வல்லமை பரலோகத்திலே இருந்து ஊற்றிக் கொண்டிருக்கிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். உன்னை அடக்கி ஆயுத ஆவிகள் ஓடுகிறது. Yes, Lord. மறுபடியும் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். மறுபடியும் அவர் ஊற்ற போகிறார். உன் வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? உன் வாழ்க்கை உயர வேண்டுமா? நீ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீ வார்த்தை கேட்டும் பிரயோசனம் இல்லை, ஜெபிச்சும் பிரயோசனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் வழிகாட்டும் தீபம். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. உயர்த்து தம்பி. மறுபடியும் கைகளை உயர்த்து. நீ விரும்பினான், நீ விரும்பினான். நோயோடு இருக்க விருப்பம்னா நோயோட இரு, பேயோட இருக்க விருப்பம்னா பேயோட இரு, நரகத்துக்கு போக விருப்பம்னா போ. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. யாவரும் கைகளை உயர்த்தி என் அன்பு தேவ ஜனமே, இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். ஒரே ரட்சகர் இயேசு, ரட்சகர் இயேசு. ஹல்லேலூயா. உனக்காக வந்திருக்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாதா? அந்த சிங்காசனத்திலே இருந்து உனக்காக இறங்கி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிசாசுகள் ஓடுகிறது, நோய்கள் குணமாகிறது என்றால் அவர் ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது. அவர் ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது. அவர் ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது. அவரை துக்கப்படுத்தாது, அவரை துக்கப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தியத்தை பறைசாற்ற போனார். சரியான விதத்தில் அதை கேட்காதவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசுவே அவருடைய வாயினால் கடிந்து கொண்டிருக்கிறார். வாசித்து பார் மத்தேயு 10, 11, 12 அதிகாரங்களை. ஹல்லேலூயா. Hallelujah. ஆவியானவர் பேசுகிறதை நான் பேசுகிறேன். என் சொந்த சித்தத்தில் இருந்து நான் எடுத்து பேசுவதில்லை. சிலரோடு நோய்கள் குடியிருக்கிறது, சிலரோடு பேய்கள் குடியிருக்கிறது. அவர்கள் யார் என்று பார்த்தால் சபைக்கு வருகிறவர்கள் தான். ஆனால் இயேசுவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சதா நோய்கள், சதா பிரச்சனைகள், தொடர்ந்து 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 அதே சாப கட்டுகளுக்குள்ளே சிக்கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் பேசுகிறார், நீ இயேசுவை துதிக்க வேண்டும். அவரை துதிக்கிற பொழுது விடுதலை நிச்சயம். மோட்டர் போட சொல்லுங்க. விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம். கைகளை உயர்த்துவோமா? நான் சொல்லித்தார அறிக்கை எனக்கு பின்னால சொல்லுங்கள், சொல்லுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நேரத்திலும் என்னை
என் ஆவி ஆத்துமா சரீரம் யாவையும் ஜீவ பலியாக உம்முடைய கையிலே தருகிறேன். என்னை விடுதலையாக்கி விடும். என்னை விடுதலையாக்கி விடும். எனக்கு விடுதலை தேவை. என் மன கடினத்திலே இருந்து எனக்கு விடுதலை தேவை. என் சுபாவத்திலே இருந்து எனக்கு விடுதலை தேவை. என் நோயிலே இருந்து எனக்கு விடுதலை தேவை. பிசாசின் கட்டிலே இருந்து எனக்கு விடுதலை வேண்டும். என் வீட்டை என் வளவை மீட்டு தாரும். அங்கே நடமாடுகிற அசுத்தாவிகளை துரத்தும். நான் விட்டு தருகிறேன். என் வீட்டை தருகிறேன். என் வளவை தருகிறேன். என் சொத்துக்களை தருகிறேன். அது எனக்குரியது அல்ல. எனக்கு நீங்க தந்தது. நான் உமக்கு தருகிறேன். அங்கே தீய சக்திகளின் நடமாட்டங்கள், காவண்ணாவின் வையண்ணாவின் நடமாட்டங்கள் என் வளவுக்குள்ளே இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வருகிற பொல்லாத ஆவியில் நின்று விடுதலை தாரும். விடுதலை தாரும். என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் அவிழ்த்துவிடும். உம்முடைய அக்கினி எனக்குள்ளாக இறங்கட்டும். என் வயிற்றுக்குள்ளே, என் தலைக்குள்ளே, என் கால்களுக்குள்ளாக, என் கைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. மரணத்தின் ஆவியே, மரணத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, உன்ன பேரை சொல்லு, என்னை விட்டு பாவலில. நோயின் ஆவியே, ஆஸ்மா வியாதி, இளநோய், கேன்சர், சொறி சிரங்குகள், இருமல், சதா தடிமல், தலைவலி, தலைக்குத்து, துப்பு வியாதிகள் பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்ததன் மூலம், கொஞ்சம் இடம் கொடுத்ததன் மூலம் வந்து பூந்து விட்டாய் அல்லவா? வந்து பூந்து விட்டாய் அல்லவா? பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என்னை விடு, என்னை விடு. அகன்று போ, அகன்று போ. நெஞ்சு குத்து, நெஞ்சு வலி, நெஞ்சு விரைப்பு இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் கொடுத்த அதிகாரத்தின் மூலம் நீங்கள் புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்துங்கள், நோய்களை குணமாக்குங்கள், பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள். அதே அதிகாரத்தினால் நான் செய்ததையும் செய்து அதை விட மேலானதையும் செய்யுங்கள் என்ற வார்த்தையினால் அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என் கையை நீட்டுகிறேன். உன் வல கையை நீட்டு. இயேசுவின் நாமத்தில் என்னை அடக்கி ஆள்கிற அடக்குவாதத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் போ, என்னை விட்டு. திரும்ப வராதே, திரும்ப வராதே, திரும்ப வராதே. பயத்தின் ஆவியே, நடுக்கத்தின் ஆவியே, வெட்கத்தின் ஆவியே, பெருமையின் ஆவியே, விட்டு கொடுக்க முடியாத ஆவியே, முரட்டாட்ட ஆவியே, சுபாவ ஆவியே, சந்ததி சந்ததியா வருகிற சுபாவம் இயேசுவின் நாமத்தில் உன் வல்லமையை உண்டாய்கிறேன். என்னை விட்டு போவழில, என்னை விட்டு போவழில. குடும்பங்களை பிரிக்கிற ஆவியே, கோபங்களை ஏற்படுத்துகிற ஆவியே, வாக்குவாதங்கள் ஏற்படுத்துகிறவனே, இயேசுவின் நாமத்தில் காவலில. இரவு நேரத்தில் தூங்க முடியாது. கெட்ட சொற்பனம், கெட்ட கனவு, பாம்பு கனவுகள், ஆடுகள், சவப்பட்டிகள், இப்படிப்பட்ட கனவு என் வீட்டுக்குள்ளே, என் ரூமுக்குள்ளே, நான் இருக்கிற ஹாலுக்குள்ளே, என் வளவுக்குள்ளே யாரோ நடமாடுவது போல, யாரோ சுற்றுவது போல அடிக்கடி தெரிகிறது. நான் உணர்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் யாவேயின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன். போவழில இயேசுவின் சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒருவர் மீது, ஒரு குழந்தை மீது, எங்கள் சொந்தங்கள் மீது, எங்கள் இரத்த உறவுகள் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் கண்ணுத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் பலியரிப்போம். கையை வைத்து நான் போக மாட்டேன் என்று குடியிருக்கிறேன். பையன் காவண்ணா பாம்பு நானே சொல்லுகிறேன். நீ போகத்தான் வேண்டும். என் வீட்டை விட்டு போகத்தான் வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்க நீ ஓடத்தான் வேண்டும். என் பிள்ளைகள் மாலாகாமல் தலையாவார்கள், கீழாகாமல் மேலாவார்கள். நீ ஓடத்தான் வேண்டும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ இருக்க முடியாது. என் பிள்ளைகள் ஊழியக்காரர்கள், என் பிள்ளைகள் ஊழியக்காரர்கள், என் பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துவார்கள். என் பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துவார்கள். நோயுற்றவர்கள் மேல் கை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். எல்லாரும் கை உயர்த்து இயேசுவின் சேவைக்காய் என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேலைக்காய், ராஜ்ய வேலைக்காய் உங்களோட பேரை சொல்லுங்க. என்னை தருகிறேன். பிசாசுகளை துரத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். வருகிற நாட்களில் எனக்கூடாக இயேசு கிறிஸ்து வேலை செய்ய போகிறார். பேய்களை துரத்த போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமை. எத்தனை பேருக்கெல்லாம் விருப்பம் என் பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டும்? என் பிள்ளைகள், என் பேர குழந்தைகள் இயேசுவுக்காக நிற்கிறதை என் கண்கள் காண வேண்டும். அது ஒரு பாக்கியம். நான் பெற்ற பிள்ளைகள் இயேசுவே கர்த்தர் என்று உரைக்கிறதை வெறும் இதுக்குள்ள இருக்கிற லைட்டா இல்ல, சூரியனை போல உலகெங்கும் பிரகாசம் கொடுக்கிற என் வீட்டுக்குள்ள இருக்கிற லைட்டாய் அல்ல, அது ஒரு இடத்தை மட்டும் வெளிச்சம் கொடுக்கும். உலகெங்கும் வெளிச்சம் கொடுக்கும் சந்திரனை போல, நட்சத்திரத்தை போல. ஹalleluya. நாங்கள் பிரகாசிப்போம், எங்கள் பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள். சத்துரு சொல்லு, சத்துரு பிசாசே, நீ எவ்வளவுக்கு எழுப்பி நிற்கிறாயோ, எவ்வளவுக்கு தாண்டவம் ஆடுகிறாயோ, அவ்வளவுக்கு நீ விழுவாய். நான் உன்னை மிதிக்கிறேன். மிதி விசுவாசத்தில் மிதிக்கிறேன். எவ்வளவுக்கு எழும்பினாய், எவ்வளவுக்கு நெஞ்சை நிமித்தினாய், அவ்வளவுக்கு மிதிக்கப்பட போகிறார். இயேசு வெற்றி சிறக்க போகிறார். அவர் பிள்ளைகள் நாங்கள் வெற்றி சிறக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லு, பஞ்சத்தின் ஆவி, பண கஷ்டத்தின் ஆவி, பொருளாதார கஷ்டத்தின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் உனக்கிடமில்லை. உழைத்துக் கொண்டு வருகிற பணம் தங்குவதில்லை. ஓட்ட பாக்கெட்ல போறது போல போகுது, தங்குதில்லை. இயேசுவின் நாமத்தில் பறிக்கிற குரங்கு, குரங்கின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை விட்டு, என்னை விட்டு, என்னுடைய பிரயாசங்களை விட்டு உன்னை துரத்துகிறேன். ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்க நினைக்கிறேன்.
சத்தியத்தை விட்டு என்னை பின்வாங்கி போக நினைக்கிற பின்மாற்றத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் வரமாட்டேன். என் இயேசு என்னை விட மாட்டார். சொல்லு, குறிப்பாக என் ஏரியாவுக்குள்ளே உருளைக்கிழங்கு போன்ற மனங்கள், முட்டை வடுக்குகள், பிரேத வடுக்குகள், துர்நாற்றங்கள், இரத்த வடுக்குகள் என் வீட்டுக்குள்ள, என் வளவுக்குள்ள, நான் இருக்கிற இடங்கள்ல, சில நேரம் என் ஏரியாவுல முட்ட மனம், பிசாசின் நடமாட்டங்கள், பிசாசின் நடமாட்டங்கள், அதிகாரத்தோடு சொல்லுவாயா, பிசாசின் நடமாட்டங்கள் என் ஏரியாவை விட்டு, என் வீட்டை விட்டு, என் வளவை விட்டு பவனிலே கட்டிந்து கொள்ளுகிறேன். எல்லாரும் கையை உயர்த்துங்க. அப்படி உயர்த்தாட்டி தேவ நாமத்தினால உயர்த்த வை. அந்த சகோதரிக்கு நான் பார்த்த அளவில் 60, 65, 70% கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இப்பொழுது சபைக்குள்ளதான் அவங்க பின்னேரத்தில் வந்து நிற்கிறாங்க. இரவுல இங்கதான் தங்குறாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் கூட நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை முந்தின நாட்களில் அப்படி அல்ல. என் தேவனால் முடியாத ஒன்றுமில்லை. யாருதான் அவர்களை கழித்து அவர்களை ஏளனம் பண்ணி சிரித்தாலும் என் இயேசுவுக்கு அந்த பாவிதான் தேவை. அந்த பாவிதான் தேவை. தேவன் ஒருவரையும் வெறுக்க மாட்டார், உங்களையும் வெறுக்க மாட்டார். பேசுறவங்க எல்லாம் பேசட்டும். என் தேவன் உன்னை சூரியனாய் சந்திரனாய் ஒரு நாள் வெளிச்சம் எடுக்க வைக்கிற பொழுது வாய் கொட்டி பார்ப்பார்கள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீ செல்கிற இடமெல்லாம் சிறப்பு தான். நீ போகிற இடமெல்லாம் சிறப்பு தான். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, இனி என்ன பார்க்காத உன் பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தர் அந்த அதிகாரத்தை உனக்கு தந்து விட்டார். கையை உயர்த்தி குடு கட்டளை, போ இயேசுவின் நாமத்தில், போ இயேசுவின் நாமத்தில், போ இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? கையை வைத்துங்க. இயேசுவின் சேவைக்காய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எதிர்த்து நில். அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்துவிட்டு நம்புறீங்களா? இனி என்ன பார்க்காதீங்க. அந்த அதிகாரம், அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். சீஷர்களுக்கும் அதை கொடுத்தார். ஆண்டவருக்கும் அந்த வல்லமை இருந்தது. அந்த வல்லமையை சீஷர்களுக்கும் கொடுத்தார். இன்று தொடக்கம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தலையடியா உயர்த்த கைய விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளை குணமடைகிறதை காண்பார். உன் வீடு சுத்திகரிக்கப்படுகிறதை காண்பார். அந்த நோயாளி எழுந்து நடக்கிறதை காண்பார். அற்புதம் நடக்கிறதை காண்பார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை சாஸ்திரிகள் தேடி போனது போல கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உண்டு. நீ இருக்கிற இடத்தை தேடி வர போறாங்க. நீங்க இருக்கிற இடத்தை வீடு தேடி கேட்டு வரப்போகிறார்கள். எதற்காக? கொஞ்சம் ஜெபிச்சு விடுங்க. நீங்க ஜெபிச்சா அவ்வளவு நடக்குதாமே. நீங்க சொல்ல வேண்டும், நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ளாக இருந்து செய்கிறார். இயேசுவே எனக்குள்ளாக இருந்து செய்கிறார். இது சும்மா இருக்கிற நாட்கள் அல்ல. அந்த துவக்கை, அந்த கண்ணை கர்த்தர் உன் கையிலே கொடுத்து விட்டார். இனி அதை சும்மா வச்சிருக்காத, சுடு. பேய பார்த்து பார்த்து சுடு. அதை சும்மா வச்சிருக்காதீங்க. நம்புறீங்களா? கையை வைத்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நீர் தந்து விட்டீர், எனக்கு தந்து விட்டீர். இனி நான் அதிகாரம் செலுத்த போகிறேன். நான் இனி அதிகாரம் செலுத்த போகிறேன். அசைக்க போகிறீர் நீர். என் வேலை
கோலை நீட்டுவது. உம்முடைய வேலை செங்கடலை பிளப்பது. ஹalleluya, ஹalleluya. எங்கள் வேலை ஜோர்தான்ல கால் வைப்பது, அதை குவிய பண்ணுவது, ஐஸ் கட்டி போல அதை குவிய பண்ணி அதுக்கு மேலால நடக்க செய்வது நீங்க. எங்கள் வேலை யுத்தத்துக்கு போறது, கோலியாத்தை வீழ்த்த போறது நீங்க. ஹalleluya. எங்கள் வேலை தள்ளுவது. பெலிஸ்தியர்கள் கோட்டை அரண்மனை சிம்சோன் தள்ளிய பொழுது விழத்தள்ளியது நீங்க. எதிரிகளை அழித்தது நீங்க. நாங்கள் தள்ளுகிறோம், வீழ்த்த போறது நீங்க. ஹalleluya. அவிசுவாசப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீர்கள். உன் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் அங்கே அற்புதம் செய்யவில்லை. அவிசுவாசத்தின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை சொன்னார், சிலரை சரியாக கேட்காத பட்சத்தில் அவர்களை கட்டிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெஸ்தாயிதாவே உனக்கு ஐயோ. உனக்கு வர இருக்கிற அழிவை பார்க்கலும் அந்த சோதம் கொமரா பட்டணத்துக்கு வருவது இலகுவாய் இருக்கும். கட்டிந்து கொள்ள தொடங்கினார். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி போல நாங்கள் இருந்தால் சாகும் வரை ஆசீர்வாதமும் இல்லை, சாகும் வரை விடுதலையும் இல்லை, சாகும் வரை இனி ஒரு நிரந்தர வாழ்க்கை, நித்திய ஜீவன் அதுவும் எங்களுக்கு வரப்போறதில்லை. ஆனபடினால் அவிசுவாசத்தை தூக்கி போடு. என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லு, இயேசு ஜீவிக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் எனக்கு புதிய விசுவாசம் வந்திருக்கு என்று சொல்றீங்க? கர்த்தர் என்னை நிறைத்திருக்கிறார், நான் பார்க்க விரும்புகிறேன். கையை வைத்து காட்டுங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். நான் இனி எழுப்பி பிரகாசிக்க போகிறேன். நான் கட்டளை கொடுக்க போகிறேன். இனி பேய்க்கு பயப்படுறதில்லை, அசுத்தாவிகளுக்கு பயப்படுறதில்லை. நான் எழும்ப போகிறேன்.